டைமிங் 30 நிமிஷம், உங்களுடைய டார்கெட் டைமிங் 23 நிமிஷம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதனால வந்து ரன்னே பண்ண முடியாது. அதனால தான் நிறைய பேர் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் நின்றுவாங்க. ஸோ உங்க லோயர் பாடிக்கும் அப்பர் பாடிக்கும் கனெக்ஷனே கோர் ஸ்ட்ரென்த் தான். ஏன் இப்போ ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி அதனால பிசிக்கல்ல 22 நிமிஷம் வந்து ஓட முடியும். ஓகே, ஆனா அந்த 23 நிமிஷம் ஓடின பையன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். SSGD ட்ரைனிங் ஷெட்யூல் அப்படின்னு ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களுடைய கரண்ட் 5 கிலோமீட்டர் டைமிங் எவ்வளோ வருது அப்படின்னு நான் வந்து கமெண்ட்ல வந்து பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோட டைமிங் வந்து 30 நிமிஷம் 30 நிமிஷம் 30 நிமிஷம். ஸோ இதை நம்ம எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த 30 நிமிஷம் டைமிங்ல இருந்து நம்ம பிசிக்கலில் 24 நிமிஷத்துக்குள்ள எப்படி நம்ம கம்மி பண்ணுறது, ஸோ இந்த 30 நிமிஷம் டைமிங்கை உங்களால் ஏன் கம்மி பண்ண முடியல, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க. ஸோ உங்கள் பிசிக்கல் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களோட டைமிங்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ இப்போ உங்களோட 5 கிலோமீட்டர் கரண்ட் டைமிங் பாத்தீங்கன்னா 30 நிமிஷம். சரிங்களா? சோ பிசிக்கல்ல நீங்க குவாலிஃபிகேஷன் ஆகணும் அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் டைமிங் 24 நிமிஷம். ஓகே, பட் உங்களோட டார்கெட் டைமிங் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 23 நிமிஷத்துல வந்து இப்போதைக்கு டார்கெட் வந்து பண்ணணும். சரிங்களா? அதாவது பிசிக்கலுக்கு முன்னே 23 நிமிஷம் நீங்க வந்து கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா? சோ எதுக்காக நான் வந்து 24ல நீங்க டார்கெட் பண்ணாதீங்க, 23 டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டிராவல். நீங்க வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்றதால பாடி ரொம்ப டயர்டா இருக்கும். அதாவது பிசிக்கல் நடக்கிறது நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ற கிரவுண்ட்லயோ இல்ல ரோட்லயோ நடக்க போறது கிடையாது. நீங்க வந்து பிசிக்கல் சென்டருக்கு டிராவல் பண்ணி போறீங்க. நிறைய பேர் ரொம்ப தூரம் கூட டிராவல் பண்ணி வருவாங்க. அதனால அதுவே டிராவல் பண்ணி வரதே பாடி ரொம்ப டயர்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அங்க சாப்பிடுற சாப்பாடு இது நிறைய பேருக்கு ஒத்துக்கிடாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? ஸோ அன்னைக்கு நம்ம சப்போஸ் நிறைய பேருக்கு அந்த சாப்பிடுற சாப்பாடோ ஒத்துக்கிடாம போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறது கண்டிப்பா நிறைய பேருக்கு 90% தூக்கமே வராது. சரிங்களா? புது இடமா இருக்கும், நிறைய பேருக்கு தூக்கம் வராது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மழை, சப்போஸ் பிசிக்கல் நடக்கிறப்போ மழை பெஞ்சிட்டு அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இது 2023 SSGD பிசிக்கல் ஆவடியில் ஓடின பசங்களுக்கு கேட்டா தெரியும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்கல் வந்து விட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு, நிறைய பேர் கீழே விழுந்தாங்க. சப்போஸ் 2023 பிசிக்கல் யாரும் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, ஒரு சில பசங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கல் டேட் அன்னைக்கு ஃபீவர் வந்துட்டாலும் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபியர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பதட்டமாவே இருக்கும். நம்ம ஒரு கேம்ஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து தெரியும், ஒரு கேம்ஸ் நம்ம போறோம் அப்படின்னா ஃபைனலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டமாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி பிசிக்கல் போறதுக்கு முன்ன ஒரு நாளைக்கு முன்னே நமக்கு வந்து இப்பவே நிறைய பேருக்கு இருக்கும். சரிங்களா? நம்ம பயந்துகிட்டே இருப்பாங்க, பிசிக்கல் எப்படி பண்ண போறோம், நைட்டு கனவு தூக்கம் வராது, கனவுலயே அந்த இதாவே இருக்கும். சரிங்களா? அந்த பிசிக்கல் ஃபியர் நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? சப்போஸ் நீங்க வந்து டைமிங் இப்போதைக்கு ஒரு 24 நிமிஷம் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க போய் இது சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபுட்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சோ, நைட்டு சரியா தூக்கம் இல்லாத காரணம், பிறகு மழை பெஞ்சிட்டா, ஃபீவர், ஸோ இதெல்லாம் உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? சப்போஸ் நீங்க வந்து இப்பவே ஒரு 23 நிமிஷம் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிசிக்கல வந்து ஒரு கான்ஃபிடன்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே, நம்ம தான் ஆல்ரெடி 23 நிமிஷம் ஓடிட்டல, சோ அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப ஈஸியாவே பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஜஸ்ட் 10 மீட்டர்ல விட்டுட்டேன், ஒரு 10 செகண்ட்ல போயிருச்சு, 3 செகண்ட்ல போயிருச்சு, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? சோ கண்டிப்பா டிராவல் அஃபெக்ட் பண்ணும், நீங்க சாப்பிட்ட சாப்பாடு மார்னிங் நிறைய பேருக்கு வயிற்று கலகிரும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஓகே, அதனாலதான் எப்பவுமே 24 நிமிஷம் டார்கெட் பண்ணாதீங்க, 23 நிமிஷம். SSGDக்கும் கிடையாது, நீங்க எந்த ஒரு பிசிக்கல் பண்ணாலும் சரி குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ அதுல இருந்து ஒரு அட்வான்ஸ் டைமிங் வந்து கொண்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம வந்து ஒரு பயப்படாம ஒரு கான்பிடன்டா வந்து பிசிக்கல் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? சோ இதனாலதான் சொல்றேன் 24 வேண்டாம், இப்போதைக்கு 23 நிமிஷம் எப்படியாவது கொண்டு வரணும். நீங்க டார்கெட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்பவே உடனே ஓட சொல்லல, டார்கெட் 23 நிமிஷம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ இதுல உங்களுடைய கரண்ட் டைமிங் 30 நிமிஷம், உங்களுடைய டார்கெட் டைமிங் 23 நிமிஷம். ஓகேவா? சோ இதுல நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா பேஸ் பார்க்கணும். அதாவது 30 நிமிஷத்துக்கு உங்களுடைய கரண்ட் பேஸ் 6, அதாவது 6 நிமிஷம் ஒரு கிலோமீட்டர் நீங்க வந்து ஓடுறீங்க. அதாவது ஆவரேஜ் பேஸ் சொல்றேன். ஓகே, ஆவரேஜா ஒவ்வொரு கிலோமீட்டரும் 6 நிமிஷம் கம்ப்ளீட் பண்றீங்க. சரிங்களா? சோ 23 மினிட்ஸ் அப்படின்னா 4:36 பேஸ். ஓகேவா? சோ 4:36ல ஆவரேஜா கம்ப்ளீட் பண்ண. அது ஒரு சில கிலோமீட்டர் 4:40 4:20 அந்த மாதிரி இருக்கும். ஆவரேஜா சொல்றேன் 4:36 இப்போதைக்கு நம்மளுடைய டார்கெட் பேஸ். ஓகேவா? சோ இந்த இடத்துல அதாவது இப்போ இந்த 6 பேஸ்ல இருந்து 4:36, சோ அப்ப நம்ம கேப்ல இருக்கு பாத்தீங்கன்னா 1 நிமிஷமும் 24 செகண்டும் ஒரு கிலோமீட்டர் குறைக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 நிமிஷம் நம்ம வந்து குறைக்க வேண்டி இருக்கு. ஓகேவா? சோ இந்த டைமிங், அதாவது இந்த கேப்ல இருக்க டைமிங்கை நாம கம்மி பண்றதுக்கு என்னதான் நமக்கு தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு 23 நிமிஷத்துல 30 நிமிஷத்துல 23 நிமிஷம் கொண்டு வரதுக்கு ஹார்ட் பவர் இருக்கணும். ஓகேவா? அதாவது ஹார்ட் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம் அப்படின்னா 30 நிமிஷத்துல இருந்து 23 நிமிஷம் கொண்டு போறதுக்கு நல்லா லெக்ல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஓகேவா? அதாவது நான் ஸ்டாப்பா ஓடுறதுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா கோர் ஸ்ட்ரென்த். ஓகே, சோ நாலாவது பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கான்பிடன்ட். இதுதான் ஒரு பேசிக்கான ஒண்ணு. ஓகேவா? சோ இந்த 4 வந்து கண்டிப்பா வந்து பேசிக்கா நீங்க டைமிங் கம்மி பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த ஹார்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு பையன் பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான், அந்த பையனை கூப்பிட்டு
35ல நீ கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னா அவன் ஈஸியாவே முடிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு 30 நிமிஷம் இப்போ ஓடுறதுக்கு ஹார்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. 35ங்கிறது ரொம்ப ஈஸியா பண்ணிடும். ஆனா அதே பையனை நீ ஒரு 27ல கம்ப்ளீட் பண்ணி ஓடு, கொஞ்சம் நல்லா ஓடுற பசங்க கூட நீ ஓடி 27 ஓடு அப்படின்னா அவன் 27 ஓடும் போதே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுவான். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வந்து பிரீத்திங் வந்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் 26 ஓடுற பையனை 30 ஓடணும்னா அவன் ஈஸியா ஓடிடுவான். ஆனா 24, 23 ஓடும்போது அவன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா நீங்க போதுமான அளவுக்கு ஹார்ட் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து இந்த ஹார்ட் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுல தான் பிராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அதுல நமக்கு பேசிக்கான ஒன்று பாத்தீங்கன்னா ஜாக்கிங். ஓகேவா? ஸோ நம்ம ஜாக் பண்ணி சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கிங். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீட் ட்ரைனிங். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வல் ட்ரைனிங். சரிங்களா? ஸோ இன்டர்வல் ட்ரைனிங். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் ரன். ஓகேவா? ஸோ இது பண்றதால நம்மளுடைய ஹார்ட் ஸ்ட்ரென்த் வந்து பேசிக்கா விஷயம் தான் சொல்றேன். இது இன்னும் அட்வான்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசிக்கா வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஜெஸ்டிக்கு உங்களுக்கு இதுவே போதும். சரிங்களா? ஸோ இந்த ஜாக்கிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் அந்த ஷெட்யூல் வந்து போட்டிருப்பேன். ஒரு 30 மினிட் ஜாக்கிங் பண்ணுங்க, 40 மினிட் ஜாக்கிங் பண்ணுங்க, ஸ்பீட் ட்ரைனிங் வந்து 200 மீட்டர் பண்ணுங்க, 400 மீட்டர் பண்ணுங்க, இன்டர்வல் ட்ரைனிங் 1 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். இந்த 1 நிமிஷம் ஃபாஸ்ட், 1 நிமிஷம் ஸ்லோ, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். சரிங்களா? சண்டே வந்து லாங் ரன் வந்து பண்ண சொல்லியிருப்பேன். சரிங்களா? இந்த ஜாக்கிங் அப்படிங்கிறது நம்ம வந்து எவ்வளவு நேரம் பண்ணலாம்? 24 நிமிஷம் நீங்க வந்து ஓடணும். கண்டிப்பா பிசிக்கல்ல 24 நிமிஷம் நான் ஸ்டாப்பா ஓட போறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அதுல இருந்து ஒரு 15 நிமிஷம் கூட்டிக்கோங்க. ஓகேயா? 20 நிமிஷம் கூட பண்ணிக்கலாம். ஸோ 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்து ஸ்லோவா வந்து ஜாக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஸ்பீடு இதெல்லாம் எதையும் பத்தி டிஸ்டன்ஸ் எதையும் பத்தி கவலைப்படக்கூடாது. 40 நிமிஷம் எப்படியா ஓடி முடிக்கணும் அப்படின்னு ஒரு வாரம் வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ கரெக்டா பண்ணணும். 2 வாரம் கூட பண்ணணும். பட் அதுக்கேற்ற டைம் நமக்கு இல்லை. சரிங்களா? பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு 40 நிமிஷம் வந்து நீங்க வந்து ஓடி பார்க்கணும். 40 நிமிஷம் நீங்க வந்து ஸ்லோவா ஓடி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேசிக்கான ஒரு லெக் ஸ்ட்ரென்த், பேசிக்கான ஒரு ஹார்ட் பவர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? அதாவது இந்த பிரீத் கொஞ்சம் நமக்கு வந்து அடாப்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா ஒரு வாரம் அது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்பீட் ட்ரைனிங். ஸோ நான் இந்த ஷெடியூல் வந்து நான் சொல்லியிருப்பேன் போன ஷெடியூல்லையே 200 மீட்டர் ரிப்பீட் பண்ணுங்க, இந்த 1 நிமிஷம் ஃபாஸ்ட், 1 நிமிஷம் ஸ்லோ. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பீட் ட்ரைனிங் வந்து பண்ணணும். இந்த ஸ்பீட் ட்ரைனிங் பண்றதால இந்த மாதிரி வந்து மூச்சு வந்து அதிகமா வந்து வாங்கும். சரிங்களா? ஸோ ஒரு 200 மீட்டர் நீங்க ஒரு 50 செகண்ட் 45 செகண்ட்ல ஓடிங்க அப்படின்னா பிரீத்திங் பயங்கரமா ஹெவியா வாங்கிட்டு இருக்கும். ஸோ அப்ப நம்ம 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட். ஸோ இந்த மாதிரி அவங்களோட அவங்களுடைய கரண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து. சரிங்களா? ஒருத்தவங்க 10 செட் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க 15 செட் பண்ணுவாங்க, 25 செட், 30 செட், 50 செட் பண்ற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஒரு அட்வான்ஸ் லெவல் ஒரு 18, 17 நிமிஷம் ஓடுறவங்க. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும் போது நம்ம பிரீத்திங் எப்படி இருக்கும்? 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்த பிறகு, அதாவது ஓடி முடிச்ச உடனே இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கோம். 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த அளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம அடுத்த செட் பண்றோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வாரம் 2 வாரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 1 நிமிஷம் வந்து உங்க ஹார்ட் வந்து அடாப்ட் ஆயிருக்கும். அதாவது 1 நிமிஷம் அந்த பிரீத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அடாப்ட் ஆயிரும். ஸோ திரும்ப நீங்க 1 நிமிஷம் கொண்டு வரக்கூடாது. திரும்ப ஒரு ரெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 45 செகண்ட் கம்மி பண்ணணும். ஸோ கூட ஒரு 45 செகண்ட் கொண்டு வரணும். சரிங்களா? 15 செகண்ட் கொடுக்கும்போது ஹார்ட் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பழைய ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு பிரீத்திங் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் ஹார்ட். ஓகே. ஸோ அப்ப நம்ம திரும்ப அந்த 200 மீட்டர் 45 செகண்ட் ரெஸ்ட் எடுத்து பண்ண இன்னும் நம்ம ஹார்ட் வந்து நல்லா பவர் ஆகும். சரிங்களா? 200 மீட்டர் மட்டும் கிடையாது, 400 மீட்டரோ 800 மீட்டரோ இல்ல 1 கிலோமீட்டரோ நீங்க அது எந்த ரெப்பிடேஷன் பண்ணாலும் அந்த நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க எடுக்கிற ரெஸ்ட் டைம் போக வந்து கம்மி பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படி கம்மி பண்ணாதான் உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ஸ்பீட் ட்ரைனிங், இன்டர்வல் ட்ரைனிங் எல்லாமே அடாப்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் தான் லாங் ரன். ஓகேவா? ஸோ நான் ஷெடியூல்ல சொல்லியிருப்பேன் ஒரு 8ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்து லாங் ரன் போங்க அப்படின்னு வீக்லி ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா அதே இந்த சேம் அந்த ஜாக்கிங் கான்செப்ட் தான் அங்க வரும். ஓகேவா? ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க பிசிக்கல் ஓட போறீங்க. ஓகே. சோ 5 கிலோமீட்டர் மட்டும் தான் நீங்க இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிடுறீங்க. ஒரு 6 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 6 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்க 6 கிலோமீட்டர் தான் உங்க ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ். சோ அப்ப நீங்க 3 கிலோமீட்டர் வரை நீங்க புஷ் பண்ணி ஓடுவீங்க. நீங்க தனியா ஓடும்போது கூட 5 கிலோமீட்டர் ஓடலாம். ஏன்னா பிசிக்கல்ல குரூப் ஆஃப் பீப்புள் கூட ஓடும்போது எல்லாரும் வேகமா ஓடும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மூவிங் வந்து கொடுத்துரும். அப்ப 3 கிலோமீட்டர் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா அவங்களால வந்து ரன்னே பண்ண முடியாது. அதனாலதான் நிறைய பேர் ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் 2.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் நின்றுவாங்க. சரிங்களா? சோ இதே நீங்க வந்து ஒரு 8 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் இந்த மாதிரி நீங்க வந்து லாங் ரன் வீக்லி ஒரு நாள் அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் அவங்க ஈஸியா வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஓடிடலாம். சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து இதுல வந்து ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஏன்னா 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துடும். ஓகே, அதான் நம்ம தான் 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கோமே, 12 கிலோமீட்டர் ஓடி இருக்கோமே, சோ இதுதானே அப்படின்னு நீங்க புஷ் பண்ணி ஓடலாம். ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா, எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஓகே, நீங்க 1600 மீட்டர் எடுத்தா ஒரு 800 மீட்டர் கரெக்டா 1200 அப்புறம் அந்த லாஸ்ட் 400 மீட்டர் அப்படியே அவங்க ஆர்மி செலக்ஷன் போறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ரொம்ப ஓடவே முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதே எஸ்எஸ்ஜில 5 கிலோமீட்டருக்கும் சரி 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க லாங் ரன்லாம் நீங்க உங்க ஷெட்யூல்ல நீங்க அடாப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் ஓடுறது பெரிய ஒரு இஷ்யூவா இருக்காது. சரிங்களா? சோ இதனாலதான்
ஒரு வீக்லி கண்டிப்பா ஒரு லாங் ரன் போறது. ஓகே, நீங்க இது வரைக்கும் பெஸ்ட்டே 5 தான் ஓடி இருக்கீங்க அப்படின்னா பிசிக்கல்ல வச்சு உங்களால ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு அப்புறமே 3 கிலோமீட்டருக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த லாங் ரன் வந்து அடாப்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பண்றதால தான் உங்களுக்கு இந்த ஜாக்கிங், ஸ்பீடு, இன்டர்வல், லாங் ரன், ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா போக போக எல்லாமே உங்களுக்கு வந்து ஹார்ட் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக் தான். ஸோ இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வரக்கூடிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்றேன். சரிங்களா? ஸோ ஹார்ட் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்னு அப்படின்னா லெக் ஸ்ட்ரென்த். அதாவது நீங்க 5 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கு உங்க லெக்ல வந்து ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும். சரிங்களா? ஒரு 3 கிலோமீட்டர் ஓடுவாங்க, ஃபாஸ்டா ஓரளவு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெக் வந்து மூவ்மெண்டே இருக்காது. நிறைய பேருக்கு சின் போன் பெயின், ஆங்கிள் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி நிறைய பெயின் இருக்கும். காப் மசில்ஸ், தை மசில்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பெயின் வந்து வரும். ஓகேவா? என்ன அப்படின்னா லெக்ல வந்து போதுமான அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இல்ல. சரிங்களா? நீங்க அந்த 10 கிலோமீட்டர் லாங் ரன்லாம் ஓடுறதால கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஓரளவு ஸ்ட்ரென்த் இருக்கும். இருந்தாலும் நீங்க வந்து வீக்லி ஒரு 2 நாள் பாத்தீங்க அப்படின்னா லெக்கு வந்து தனியா வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல நாம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்குவாட் பண்ணலாம், அடுத்து லஞ்சஸ், அடுத்து ஸ்குவாட் ஜம், அடுத்து கால் ஃப்ரைசஸ், அடுத்து ஸ்மோ ஸ்குவாட். ஓகே, இந்த 5 எக்ஸசைஸே பெஸ்டா இருக்கும். நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. லெக் ஸ்ட்ரென்த் நம்ம சேனல்ல வீடியோ கிடைக்கு. ஒரு 8 ஒர்க் அவுட் 10 ஒர்க் அவுட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு 5 ஒர்க் அவுட்டே உங்களுக்கு வந்து பெஸ்டா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்க அட்லீஸ்ட் ஒரு 20 வச்சு ஒரு 2 செட் வந்து பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஒரு ஸ்குவாட் ஒரு 20 பண்ணீங்கன்னா 30% ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஒரு 20. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு 30% ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து லஞ்சஸ். ஓகே, இந்த 5 எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்றதால உங்க லெக்ல போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஓகே, ஸோ வாரத்துக்கு ஒரு 2 நாள் இப்போ புதுசா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் மறுநாள் இப்போ இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா கொஞ்சம் பெயின் இருக்கும். புதுசா பண்றவங்களுக்கு, ஆல்ரெடி பண்றவங்களுக்கு மசில்ஸ் கொஞ்சம் அடாப்ட் ஆயிடும். ஓகேவா? ஒரு 1 வீக் போயிட்டு ஒரு 2 செஷன் 3 செஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பெயின் இருக்கு. ஏன்னா மசில்ஸுக்கு போதுமான அளவுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம லெக் ஸ்ட்ரென்த் பண்ணாலுமே நீங்க வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும். ஓகே, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது ரன்னிங் மட்டும் தான் நினைக்கிறாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அது வந்து ரன்னிங்கோ, ஜாக்கிங்கோ, ஸ்விம்மிங்கோ, சைக்கிளிங்கோ, வாக்கிங்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஒர்க்கோ, ஓகே, ஸ்டெப் நீங்க ரொம்ப தூரம் ஏறினா கூட நீங்க வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணலாம். ஏன்னா நீங்க ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது உங்க மசில்ஸ் வந்து டைட் ஆகுது. ஸோ அந்த டைட்டான மசில்ஸை நம்ம ரிலீஃப் பண்ணணும். ரிலீஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பெயினுமே இருக்காது. சரிங்களா? புதுசா பண்ணும்போது லைட்டா இருக்கும். ஓகே, அதனால கண்டிப்பா லெக் ஸ்ட்ரென்த் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிருங்க. ஓகே, ஸோ வந்து நான் போன ஷெடியூலே கொடுத்துருப்பேன். லெக் ஸ்ட்ரென்த் கரெக்டா மண்டே பண்ண சொல்லியிருப்பேன், அடுத்து தேர்ஸ்டே பண்ண சொல்லியிருப்பேன். அந்த ஷெடியூல் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து வீடியோ போய் பாருங்க. சரிங்களா? ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா கோர் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ரன்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரன்னிங் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கேம்ஸ், ஓகே, எந்த ஒரு கேம்ஸ் எடுத்தாலும் சரி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதா எடுத்தாலும் சரி, கோர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ நிறைய பேர் புல்லப்ஸ், இந்த கயிறு ஏறுறதுக்கு இல்ல புல்லப்ஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு ஷோல்டருக்கு நிறைய ஒர்க் அவுட் போடுவாங்க, கைக்கு நிறைய ஒர்க் அவுட் போடுவாங்க, ஆனா கோருக்கு வந்து பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ உங்க லோயர் பாடிக்கும் அப்பர் பாடிக்கும் கனெக்ஷனே கோர் ஸ்ட்ரென்த் தான். ஓகேவா? ஸோ நீங்க அதாவது நீங்க வந்து புல்லப்ஸ் எல்லாம் போடும்போது உங்க லோயர் பாடியை மேல லிஃப்ட் பண்ணணும்னா கோர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் லிஃப்ட் பண்ண முடியும். இதனாலதான் 4 புல்லப்ஸ் 5 புல்லப்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் பண்ண முடியல. சரியா? அதனால கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு அத்லெட் யாரை எடுத்து பார்த்தாலும் கோர் வந்து பயங்கரமா வச்சிருப்பாங்க. 400 மீட்டர், 100 மீட்டர், 42 கிலோமீட்டர் ஓட யாரை பார்த்தாலும் சரி, எந்த கேம்ஸ் பார்த்தாலும் வந்து பயங்கரமா வந்து கோர் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ரன்னிங்லயே கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நீங்க நிறைய பேருக்கு வந்து ரன் பண்ணும்போது ஸ்டொமக் பெயின் வருது, என்ன ரீசன்னே தெரியல, கோர் ஸ்ட்ரென்த் வந்து இல்லாததான். சரிங்களா? அதான் கோர் ஸ்ட்ரென்த் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு டெய்லியே பண்றது நல்லது. சரிங்களா? ஸோ பிளாங்க் பண்ணலாம், பெஸ்டா இருக்கும். கிரன்ச்சஸ், ரஷ்யன் ட்விஸ்ட், ஹில் டாப்ஸ், மவுண்டன் கிளைம்பர், இந்த 5 ஒர்க் அவுட் ஒரு 20 வச்சு 2 செட்டு. சரிங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 செட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க 3 செட்டு இல்ல 30 வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். டெய்லி பண்றது பெட்டர். ஓகேவா? நல்ல ஒரு கோர் ஸ்ட்ரென்த் வந்து வெல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபைட் பண்ணி பார்க்கலாம். ஒரு முடியாத சிச்சுவேஷன்ல கூட ஓகே இன்னும் ஃபன் பண்ணுவோம், கூட அந்த பையனை பிடிப்போம், முன்ன ஓடிட்டு இருக்க பையனை பிடிப்போம், இல்ல நம்மள யாராவது கிராஸ் பண்றான் அந்த பையனை ஓடக்கூடாது, நாம வந்து கேட்ச் பண்ணுவோம், நம்ம ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்போ உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த் வந்து புஷ் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இந்த ஒர்க் அவுட்லாம் எப்படி பண்றது அப்படின்னா ரீசெண்டா சேனல்ல வந்து கோர் ஒர்க் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ 8 ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ அதில் நீங்க இந்த 5 ஒர்க் அவுட் சூஸ் பண்ணி பண்ணுங்க. முடிஞ்சா 8 ஒர்க் அவுட் பண்றதும் ரொம்ப நல்லதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ட். ரன்னிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் தான். அதாவது ஒரு ஃபயர் மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து இருக்கணும். சரிங்களா? ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் யாரை போய் கேட்டாலும் சொல்ற விஷயம் மைண்ட் வந்து நல்லா இருக்கணும். இந்த எலியட் கிப்சோகி 42 கிலோமீட்டர் வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காருல, இப்போ ரெக்கார்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அவர்லாம் எல்லா இன்டர்வியூலாம் போய் பாத்தீங்கன்னா மைண்ட் செட் ஃபோக்கஸ் இதுதான் சொல்லுவார். சரிங்களா? அதனால செல்ஃப் கான்ஃபிடன்ட் அப்படிங்கிறது SSGD 5 கிலோமீட்டர் நீங்க பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு பையன் வந்து நமக்கு ஒரு 30 to 40 டேஸ் இருக்குன்னு வைங்களேன். ஓகே, இதை நம்ம கரெக்டா சொல்ல முடியாது, ஜஸ்ட் வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 30ல இருந்து 40 நாள் ஒரு பையன் வந்து இது வரைக்கும் ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணல, இப்பதான் புதுசாக ஸ்டார்ட் பண்றான். அவனோட டைமிங் வந்து ஒரு 35 நிமிஷத்துக்கு மேல வருது. சரிங்களா?
இன்னொரு பையன் ஆல்ரெடி ஒரு 23 நிமிஷத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். ஓகே, 23 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த பையனுக்கு நல்ல ஒரு கான்பிடன்ட் வந்து இருக்கு, இந்த பையனுக்கு வந்து கான்பிடன்ட் வந்து இல்ல. சரிங்களா? ஆனா அந்த கான்பிடன்ட் இருக்கிற பையன் இப்போ ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி அவனால பிசிக்கல்ல 22 நிமிஷம் வந்து ஓட முடியும். ஓகே, ஆனா அந்த 23 நிமிஷம் ஓடின பையன் இப்பவே டைமிங் கொண்டு வந்துட்டான். இருந்தாலும் கான்பிடன்ட் இல்ல அப்படின்னா அவனால பிசிக்கல் வந்து கிளியர் பண்ண முடியாம போயிடும். சரிங்களா? ஏன்னா எப்பவுமே பயந்துகிட்டே இருப்பான். சரிங்களா? அங்க எப்ப பார்த்தாலும் எப்படி கிளியர் பண்ண போறோம், நைட்டு தூக்கம் வராது, அதை நினைச்சு பயந்துட்டு இருப்பான். ஆனா இந்த பையன் கரெக்டா நம்ம எப்படியே கிளியர் பண்ணணும், நம்ம 35 வருது, ஸோ அது நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு 35ல இருந்து டேரக்டா 30 வருவான், 28, 27, 26 ஈஸியா வந்து பிசிக்கலா 22 நிமிஷம் ஓடி கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். சரிங்களா? இதெல்லாம் நீங்க நிறைய குரூப்ல வந்து பார்க்கலாம். பிசிக்கலுக்கு முன்னாடி என் டைமிங் பாத்தீங்கன்னா 27 நிமிஷம் தான் வந்தது. ஆனா பிசிக்கல் நான் 23 ஓட்டேன், 22 ஓட்டேன். ஏன்னா அவங்கலாம் செல்ஃப் கான்பிடென்ட் சூப்பரா இருக்கும். சரிங்களா? சரி, ஆக்சுவலா எக்ஸசைஸ் ஜேடி மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு டிஃபென்ஸ் ஆர்மி எது நீங்க போனாலும் சரி, செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பயப்படவே கூடாது. சரிங்களா? ஒரு தைரியம் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனாலதான் ஒரு பிசிக்கலுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதுல யார் வந்து வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கொடுக்குறாங்க. சரி, லைட் அடிக்க அப்படி நல்லா வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சிடும். கடைசி லைட் இல்லை அப்படின்னா லைட் கரெக்டாக ஆஃப் ஆயிருக்கும். ஸோ அப்போ நம்ம பேசுறதுக்குள்ள வேஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்றது, திரும்ப சார்ஜ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப வீடியோ எடுக்கும். சரி, அதனால இந்த வீடியோ எடுக்க முன்னாடி நிறைய ஃபுட் போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா 100 பேர் பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் லைக் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி அப்பதான் நான் போகணும் நிறைய வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஓகே, ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ரன்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க வளர்த்துக்கோங்க. அதாவது ஒரு சில பிசிக்கல் ஃபியர் இருக்கும், அது காமன் தான். ஆனா நீங்க வந்து பயப்படக்கூடாது, நம்ம தோத்துருவோம் அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? டைமிங் என்ன வந்தாலும் பரவாயில்ல, தைரியமா வந்து பண்ணுங்க. சரிங்களா? செல்ஃப் கான்ஃபிடன்ட் ஒரு ஃபயர் மைண்ட் செட். நானே என்னோட ட்ரைனிங்லயே சொல்ற விஷயம் அதுதான். கான்ஃபிடன்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஆனா உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ட்டை வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த பேசிக்கான விஷயம் தான். ஓகே, ஓடுற அளவுக்கு ஹார்ட் ஸ்ட்ரென்த், லெக்ல வந்து போதுமான அளவுக்கு பெட்ரோல் இருக்கணும். 50 ரூபாய்க்கு போட்டா 30 கிலோமீட்டர் போவோம், 100 ரூபாய்க்கு போட்டா ஒரு 60 கிலோமீட்டர் போவோம். அதே மாதிரி தான் 5 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நீங்க லெக் ஸ்ட்ரென்த் தான் பயங்கரமா வந்து பில்ட் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கோர் ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த 4 விஷயம் வந்து ரன்னிங்ல வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். ஸோ இதை தாண்டி வந்து அட்வான்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். ஸோ எஸ்எஸ்ஜிடி சூப்பரா பண்ணுங்க. ஸோ லெக் ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த், வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங், ட்ரைனிங் ஷெடியூல் 3 ஷெடியூல் அப்லோட் பண்ணிருக்கேன். கேர்ள்ஸுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன், மென்ஸுக்கு 3 ஷெடியூல் இருக்கு. இன்னும் வரக்கூடிய நாட்கள்லயும் வேற இது அப்லோட் பண்றேன். சரிங்களா? ஸோ சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளோட அகாடமில இருந்து ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றதால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ரன்னிங்ல எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கைடன்ஸ் டெய்லி நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, நிறைய டிப்ஸ். ஏன்னா ட்ரைனிங் ஷெடியூல் இந்த மாதிரி ஹார்ட் பவர், லெக் ஸ்ட்ரென்த், ஒரு சில பிகினர் சின் போன் பெயின், ஆங்கிள் பெயின் அவங்களுக்குலாம் இருந்தா சரியா வந்து பிராக்டிஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ட்ரைனிங் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து பிசிக்கல் கிளியர் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் கிடைக்குது. டைமிங் 30 நிமிஷம், 35 நிமிஷம், 3 கிலோமீட்டர் தான் ஓடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ணி டைமிங் வந்து இப்போ நீங்க பிசிக்கல் கிளியர் பண்ணி வேலையில இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால ஒரு பெர்ஃபெக்டான ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பரா சப்போர்ட் பண்ணி 100% ரிசல்ட். சரிங்களா? ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலே பிசிக்கல் வந்து 100% நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால வரக்கூடிய நாட்கள்ல 30 ஓகே, ஒரு 25 to 40 டேஸ் நீங்க வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 40 டேஸ்ல முடிஞ்ச அளவு ஒரு 25 டேஸ்ல டைமிங் வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 வீக்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, 3 வீக்ஸ், அதாவது ஒரு 14 to 25 டேஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது, உங்களோட டைமிங் ஆல்ரெடி 23 மினிட்ஸ் ஓடிட்டு இருக்கீங்கன்னா ஓகே, கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ 27 நிமிஷம் வருது, 28 வருது, 24 வருது. ஆனா பிசிக்கலா நல்ல ஒரு டைமிங் பண்ணணும். என்ன பண்ணணும்னு தெரியல, நீ பெயின் இருக்கு, ஆங்கிள் பெயின் இருக்கு, சின் போன் பெயின் இருக்கு, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து பிசிக்கல் வந்து கிளியர் பண்ண வைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க டீடைல் ஷேர் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க, பிசிக்கல் வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.